இஸ்ரேலுக்கு பலத்த சேதத்தை வழங்கியிருக்கிறார்கள் ஐரோப்பியன் யூனியன். இந்த சேதம் பொருளாதார சேதமாக அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், லங்காஃபோ ஊடகர்களே, மத்திய கிழக்கிலே இப்பொழுது போர் மேகம் குறைந்து சமாதான மேகம் பூண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அதே போல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பிராந்தியத்திலே செல்களின் சத்தங்களோ அல்லாவிட்டால் ஆயுதங்களின் சத்தங்களோ குறைவடைந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பியன் யூனியன் பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான நடவடிக்கையை வாக்கெடுப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் லங்காஃபோ ஊடகம் ஊடாக காண இருக்கிறோம். வணக்கம் அன்பு லங்காஃபோ ஊடகர்களே, மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நாம் பெருமை அடைகிறோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த போரினுடைய செயற்பாடுகள் மிகப்பெரிய தாக்கத்தை மத்திய கிழக்கு பகுதியிலே ஏற்படுத்தியிருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த போர் பல உயிர்களை காவு கொண்டது, பல சொத்துக்களை சேதமாக்கி இருந்தது, பலர் காயமடைந்திருந்தார்கள். எனவே மக்கள் மத்தியிலே ஒரு விரக்தி நிலை காணப்பட்டது. இதற்கு ஈடாகத்தான் பாகிஸ்தானுடைய முன்னெடுப்புகள் அல்லது அல்லாவிட்டால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடைய முன்னெடுப்புகளாலே சமாதான உடன்படிக்கை நிகழ்வுகள் இடம்பெற்றன. பாகிஸ்தானுடைய தலையீட்டினால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உடன்படிக்கை, முதலாவது உடன்படிக்கை தோல்வி, இரண்டாவது உடன்படிக்கை தோல்வி, இப்பொழுது மூன்றாவது உடன்படிக்கையும் சமாதான உடன்படிக்கை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் என்பது வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்றால் சண்டை பிடிச்சு கொண்டே இருக்கிற நேரத்துல மக்கள் மத்தியில சாப்பாடு, பஞ்சம், பட்டினி, இதே போன்ற நிலைமை அந்த நாடுகள்ல நிலவி கொண்டிருந்தார்கள். மாறி மாறி ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இந்த சமாதான உடன்படிக்கை ஊடாக இராணுவத்தினரும் சந்தோஷமாக இருப்பார்கள், அதே போல மக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இப்பொழுது மறுமுறையில பார்த்தால் இந்த லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே சண்டை இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அப்ப இங்கால ஒரு பக்கம் ஓய்வு போய் கொண்டிருக்கும் போது மறுபக்கம் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இதற்காக என்ன செய்தாலும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்புகள் ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். 40 வருடங்களுக்கு பின்னர் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. முதலாக லெபனானுடைய அரசு சார்பான ஒரு நபர்களும் இஸ்ரேலிய நபர்களும் ஒரு சமாதான உடன்படிக்கை மேற்கொண்டமை இதுவே வரலாற்றில் முதல் தடவை என்று சொல்கிறார்கள். அப்ப இப்ப லெபனான்லையும் சமாதான உடன்படிக்கைகள், போர் நிறுத்த உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால லெபனானிய மக்கள் வெடிகளை எல்லாம் கொளுத்தி வீதிகளிலே சண்டை காரணமாக தூரிடங்களுக்கு சென்ற மக்கள் எல்லாம் மீளவும் தமது பகுதிகளுக்கு வந்திருக்கிறார்கள். இது ஒரு கட்டம் அப்படியே நிக்க, இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் உங்களுக்கு தெரியும், 1993ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமையம். அதிலே உறுப்புரிமை கொண்ட நாடுகள் மொத்தமாக 27 நாடுகள் காணப்படுகிறார்கள். அந்த 27 நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த நாடுகள். அதனால தான் அதுக்கு பேர் ஐரோப்பியன் யூனியன். ஏன் இந்த ஐரோப்பிய யூனியன் உருவாக்கப்பட்டதென்றால், ஐரோப்பிய நாடுகளில் காணப்படுகின்ற குறிப்பாக 4500 மில்லியன் மக்களுக்கு ஒரு சேவை வழங்குகின்ற நோக்கோடு இது உருவாக்கப்பட்டது. போர் என்றாலும் சரி, ஒரு நாட்டுக்கு போர் ஏற்பட்டால் மற்ற நாடுகள் உதவி செய்ய வேண்டும். இன்னொரு நாட்டுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்தால் மற்ற நாடுகள் உதவி செய்ய வேண்டும். எனவே பொருளாதாரம், அரசியல், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், இது போன்ற அனைத்து விடயங்களை உள்ளடக்கி இந்த ஐரோப்பியன் யூனியன் உருவாக்கப்பட்டது. இப்ப இதுல ஒரு விஷயம் என்ன இருக்குன்றால், இந்த 27 நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த போருக்கு அடித்தளமிட்டது, மத்திய கிழக்கில் இடம்பெற்ற போருக்கு அடித்தளமிட்டது இஸ்ரேல் தான். முதலாவது தாக்குதலை ஈரான் மீது மேற்கொண்டது. அதற்கு பிறகுதான் இந்த உலக நாடுகளிலே எரிபொருள் விலை, எரிவாயுடைய விலை, மக்கள் மத்தியிலே வறுமை, பொருட்களுடைய சராசரியா மக்கள் உண்ணுகின்ற உணவுப் பொருட்கள் கூட விலை உயர்ந்தது. அப்ப அடிப்படை காரணம் யார் என்று பார்த்தால் இஸ்ரேல். அப்ப இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிப்பதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது வாக்கெடுப்பு இடம்பெற்றிருக்கிறது. வாக்கெடுப்பிலே ஒரே ஒரு நாடு மாத்திரமே இஸ்ரேல் சார்பாக வாக்கை செலுத்தியிருக்கிறது. மற்ற 26 நாடுகளும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு இறுக்கமான செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னென்றால், இது சும்மா அடுக்கல். இஸ்ரேலிலே பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு தூதரகம் இருக்கும். அந்த தூதரக அதிகாரிகள் சொன்ன கருத்துக்கள் இஸ்ரேல் எப்படிப்பட்டது,
இந்த நாடுகளுக்கு உதவி செய்யுமா என்று எல்லாம் ஆராய்ந்துதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவிக்கிறது. எனவே இதிலே ஒரு விளங்குகிற விஷயம் என்னவென்றால், இது போர் முடிந்தாலும் சமாதான உடன்படிக்கை, நான் நினைக்கிறேன் இது சமாதான உடன்படிக்கை சிறிய காலம் தான் நீடிக்கும் போல. ஏன்னால் ஆரம்பத்தில் ஈரானுக்கும் அப்படிதான் நடந்தது. அப்ப லெபனானுக்கும் இப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்துல இந்த போர் தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் சில விஷயங்களை லெபனான் ஒத்துக்கொள்ளாது, சில விஷயங்களை இஸ்ரேலும் ஒத்துக்கொள்ளாது. எனவே குறுகிய காலம்தான் இந்த சமாதான உடன்படிக்கை, போர் நிறுத்த உடன்படிக்கை இருக்கும் என்று எங்களுடைய கருத்து கணிப்பும் அரசியல் ஆய்வாளருடைய கருத்து கணிப்புமாக இருக்கிறது. எங்களுக்கு எல்லாம் விருப்பம் இந்த செயற்பாடு நீண்ட காலம் போக வேண்டும், சமாதான உடன்படிக்கை நீண்ட காலம் போக வேண்டும், மக்கள் மத்தியிலே ஒரு நிம்மதியான வாழ்வியல் செல்ல வேண்டும், அடிமட்ட நாடுகளில் இருக்கின்ற பொருளாதாரம் மீளவும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இந்த பேரிடியானது இஸ்ரேலுக்கு விழுந்த மிகப்பெரிய தாக்கமாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் அங்கு நடைபெற போகிறது. இந்த ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொண்ட இந்த தீர்வின் அடிப்படையிலே இஸ்ரேலுக்கு என்ன பாதகங்கள் சாதகங்கள் நடைபெறும் என்ற விஷயங்கள் தொடர்பாக மேலதிகமாக உங்களோடு நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். தொடர்ந்தும் இது போன்ற காணொலிகளை வழங்க காத்திருக்கிறோம். விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் ஹரிஷ். நன்றி.